பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய பிள்ளைகள் நம் பிள்ளைகள் என்று சொல்லுவதற்கு முன்பாகவே அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நம்முடைய சந்ததியை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். எல்லாருடைய கண்களும் அப்படியே மூடி, நீங்கள் இருக்கிற இடங்களிலே முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, மற்றவர்கள் நின்று கொண்டு அப்படியே சேர்ந்து நாம் ஆராதித்து உங்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கடந்த நாட்கள் முழுதும் எங்களை கிருபையாய் பாதுகாத்த தெய்வமே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களோடு பேசினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய பிள்ளைகள் உம்முடைய கரத்திலேயே இருக்கிறவர்களாய் மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பிள்ளைகள் உம்முடைய கரத்திலிருந்து பயன்படுகிற பிள்ளைகளாய் மாறப்போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கலாம். கர்த்தர் நல்லவர், மேலே என் பிள்ளைக்கு வேற யாரும் எதுவுமே செய்ய முடியாது என்கிற எண்ணத்துல நீங்க யார் இருந்தாலும் நான் நம்புறேன், ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவர் அந்த ஆகாரை பார்த்து ரொம்ப அழகாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். உன் மகனை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பிள்ளைய ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன், நானே ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். அந்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட உங்களை பார்த்து அதை தான் பேசுறாரு. ஓ ஹல்லேலூயா. உதவி செய்ய முடியாமல் இருக்கிற தண்ணீர் செலவழிந்து போய் இனி யாரும் இல்லாத அந்த பிள்ளைக்கு உதவி செய்து உயர்த்தி பெரிய ஜாதியாய் மாற்றுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். 90s கிட்ஸ் இவங்க நிறைய பேருக்கு வாழ்றதற்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அவங்க வாழ்கிற வாழ்க்கையை நிறைய நேரத்துல கடினமாய் வாழ்கிறார்கள். ஏனோ வாழணும். தோல்விகள், மன அழுத்தங்கள், கஷ்டங்கள், எதிர்கால பயங்கள், வாழ்ற வாழ்க்கையை அவங்க சந்தோஷமா வாழ்றன்றதை விட ரொம்ப துக்கத்தோட கடினமா யாரோ ஒருத்தர் புடிச்சு தள்ளுற மாதிரி தான் வாழ்றாங்களே தவிர நிறைய பேர் அத சந்தோஷமா வாழ்றதே இல்லை. மகிழ்ச்சியா வாழ்றவங்க நிறைய குறைஞ்சிட்டாங்க. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜெபம் அதைத்தான் இருக்க வேண்டும். எஸ், நம்ம அந்த காரியத்திற்காக தான் பிள்ளைகளுக்காக இன்னைக்கு ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, ஒரு இரக்கம் பாராட்டும், ஒரு கிருபை பாராட்டும். எங்க பிள்ளைங்க சந்தோஷமா வாழணும், எங்க பிள்ளைங்க துக்கமா வாழக்கூடாது, எங்க பிள்ளைங்க இந்த வாழ்க்கையை சஞ்சலமா வாழக்கூடாது. அவங்க சஞ்சலமா வாழ்றதுனால நமக்கும் நிறைய நேரத்துல சஞ்சலம், அவங்க துக்கமா வாழ்றதுனால நம்மவும் துக்கமா வாழும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்முடைய பிள்ளைகள் ஜாலியா சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கும். இந்த வாழ்க்கையை கடினமா யாரும் வாழக்கூடாது. அதற்காக நம்ம இந்த உலகத்துல பிள்ளைகளை பெத்தெடுக்கலையே, சந்தோஷமா வாழும்படியாக தானே பெத்தெடுத்திருக்கிறோம். இந்த உலகத்துல இருக்கிற லௌகிக கவலைகள், உலகத்திலே அவர்கள் செய்கிற சில பாவங்கள், அவர்களை போராடுகிற சில காரியங்கள், அவருடைய தேவைகள், என்ன செய்ய போறோமோ என்கிற எண்ணங்கள் அவர்கள் அப்படி துக்கப்படுத்தி இருக்கு. இப்போ இன்றைக்கு இந்த 5வது நாள் ஜெபத்துல அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு ஆண்டவர் ஒரு ரிலீஃப் கர்த்தர் தரப்போறார். அவர்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் வைக்க போறாரு. இந்த வாழ்க்கை அவர்கள் கடினமாய் வாழாம அவர்கள் சந்தோஷத்தோட வாழ போறாங்க. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை தந்தார். ஐ ஆம் ஸ்பெஷல், நான் ஸ்பெஷலான ஒரு ஆள், நான் வித்தியாசமாய் உருவாக்கப்பட்டவன், நான் இந்த உலகத்துல ஏசப்பாவை தெரிஞ்சுக்கிட்டேன், நான் ஏன் கவலைப்படணும்? இந்த உலக வாழ்க்கை எனக்கு முடியும் போது பரலோகம் எனக்காக இருக்குது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், உலகத்துல இருந்தாலும் ஆசீர்வாதம், நான் மரிச்சாலும் ஆசீர்வாதம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் பிள்ளைகளுக்கு தரணும். எல்லாரும் ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய மகிமை வைக்கப்படுவதாக. ராஜா, கடினமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஏன் வாழ்கிறேன், தற்கொலை செய்ய போகிறேன், நான் சாகக்கூடாதா, என்னை ஏன் பெற்றெடுத்தாய், அப்பாவை பார்த்து அம்மாவை பார்த்து கேள்வி கேட்கிற எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள். என்னை எதற்காக பெத்த, என்னை எதற்காக வளர்த்த, இந்த உலகத்துல நான் வர்றதற்கு நீதான காரணமா இருந்த, எதற்காக இப்படிப்பட்ட ஒரு ஜீவன், கருவிலே நீ என்னை அழிக்க கூடாதா, என்னை சாகடிக்க கூடாதா, நான் இவ்வளவு கஷ்டப்படணுமா, இந்த கஷ்டத்தை நீ பார்க்கணுமா அப்படின்னு எல்லாம் கடினமாய் வாழ்க்கை வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் நோயின் நிமித்தம், மன அழுத்தத்தின் நிமித்தம் அப்படி எந்தெந்த குழந்தைகள் சொல்லுகிறார்களோ அவர்கள் மேல் கர்த்தருடைய மகிமை இப்பொழுது கடந்து வந்து, அப்பா இல்ல, இந்த வாழ்க்கையில ஒரு
பெரிய சந்தோஷம் இருக்குது, பெரிய மகிழ்ச்சி இருக்குது. ஆண்டவர் நம்மளை சாட்சியாய் நிறுத்துறதற்காக தான் இப்படி கொண்டு வந்திருக்கிறாரு. நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்கிற எண்ணம் அந்த பிள்ளைகள் இப்பொழுது எந்த இடத்துல இருந்தாலும் கடந்து வருவதாக, ராஜா கடந்து வருவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது கடந்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்படி எங்க பிள்ளைகளுக்கு செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்க கிருபையின் கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு நீர் பேசி இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நம்மோடு கூட நிறைய வார்த்தைகளால் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அநேகம் பேருக்கு இந்த கூட்டங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கொஞ்சம் அந்த ஆசீர்வாதத்துல எங்கள் ஊழியங்களை நீங்கள் தாங்குகிறதற்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்வாராக. பத்திரமாக இருப்போம். எதுவும் உங்களை அணுகாது. யாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்படவே வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். எந்த தீங்கும் நம்மை அணுகவே அணுகாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். விசேஷமாக இன்றைக்கும் இந்த குழந்தைகள் வளர்த்துறதை குறித்து ஒரு காரியத்தை உங்களோடு பேசி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்கிறதற்காக நான் ஆசைப்படுகிறேன். நான் இன்றைக்கு கொடுக்க போகிற அந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, உங்க பிள்ளைகளை கூடவே வைத்து கொள்ளுங்கள் என்கிற ஒரு தலைப்பிலே தான் இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். உங்க பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாய் வளர வேண்டும் என்றால், உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், ஒரு பெற்றோர்கள், ஒரு கணவன் மனைவி, இல்லைன்னா ஒரு அம்மா ஒரு அப்பா செய்ய வேண்டிய மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னா, அந்த பிள்ளைகளை கூடவே வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் பிள்ளைகள் உங்களை விட்டு எப்ப வெளியே போறாங்களோ அப்பவே உங்க பிள்ளைகளுக்கு தீமை இல்லை என்றால் அவர்களை தவறான வழியிலே நடத்துவதற்கு, அவர்களை தவறான ஆலோசனை கொடுப்பதற்கு அநேகம் பேர் காத்திருக்கிறார்கள் என்கிறத நீங்க மறந்துடவே கூடாது. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பார்ப்பது போல வேற யாரும் பார்க்க முடியாது. நீங்க கவனிக்கிறது போல இன்னொருத்தர் உங்க பிள்ளைகளை கவனிக்க முடியாது. நீங்க கேர் எடுக்கிறது மாதிரி இன்னொருத்தர் உங்க பிள்ளைகளை கேர் எடுக்க முடியாது. அதே போல உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே சில வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள், சில வார்த்தைகளை நீங்கள் பேச மாட்டீர்கள். அந்த பிள்ளைகள் இருக்கும்போது இந்த வார்த்தையை தான் பேசணும் அப்படின்னு நிறைய பேர் ஒருவேளை பேச வேண்டிய சூழ்நிலை வந்தா கூட அந்த வார்த்தையை நிறைய பேர் பேச மாட்டாங்க, அப்படியே அடக்கி விட்டுருவாங்க. ஆனா உங்கள் பிள்ளைகள் பழகுகிற, உங்கள் பிள்ளைகள் சந்திக்கிற, உங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கிற நபர்கள் அவர்கள் எல்லா வார்த்தைகளையும் அவர்களுக்கு முன்பாக பேசாம இருப்பாங்க. அவங்க இந்த பிள்ளை இருக்குது நம்ம பேசக்கூடாது அப்படின்னு அடக்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. சோ ஒரு தேவனுடைய பிள்ளையே, இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவருடைய துணையோடு நான் கொடுக்கிற மிக முக்கியமான ஆலோசனை என்ன அப்படின்னா, உங்க பிள்ளைகளை காக்கணும்னா, உங்க பிள்ளைகளை பாதுகாக்கணும்னா, உங்க பிள்ளைகளை பரிசுத்தமாய் நடத்த வேண்டும் என்றால் கண்டிப்பா உங்க பிள்ளைகளை கூட வச்சிருக்கிறதற்கு நீங்க மறந்துடாதீங்க. சில காரியங்களை வேதத்திலிருந்து ஒரு சில சம்பவங்களை உங்களோட சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதனாலே இப்படி மெலிந்து போகிறாய், எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான். அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான். 6வது வசனம். அப்படியே அம்னோன் வியாதிக்காரனை போல் படுத்துக்கொண்டு ராஜா தன்னை பார்க்க வந்த போது ராஜாவை நோக்கி, என் சகோதரியாகிய தாமார் நான் அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு என் கண்களுக்கு முன்பாக 2 நல்ல பணியாரங்களை பண்ணும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதுல நீங்க அண்டர்லைன் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை, வியாதிக்காரனை போல் படுத்துக்கொண்டு ராஜா தன்னை பார்க்க வந்த போது. இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை மிக அழகாய் கவனிக்க வேண்டும். இது யாருடைய குமாரன் என்று சொன்னால், தாவீதனுடைய குமாரன். தாவீதனுக்கு ஒரு பிள்ளைகள் அல்ல, பல பிள்ளைகள் இருந்தார்கள். அதுல இவனும் ஒரு ராஜா குமாரனாய் இருந்தான். அம்னோன் தாவீதனுடைய வித்து, தாவீதனுடைய மகன். ஆனா நீங்க இந்த இடத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, இந்த தாவீதனுடைய மகனாகிய இந்த அம்னோன் அவனுடைய சரீரம் மெலிஞ்சு போகுது. அவன் ஃபர்ஸ்ட் ரொம்ப குண்டா இருந்தான், இல்லைன்னா நல்ல உடம்போட இருந்தான். ஆனா இப்ப கொஞ்ச நாட்களாக அவனுடைய உடம்பு மெலிய ஆரம்பிச்சு. அவன் ரொம்ப ஒல்லியா இருக்கிறான். ஆனா அவன் ஒல்லியா இருக்கும் போது அவனுடைய தகப்பனார் அவனை கூப்பிட்டு, என்னப்பா அவனுக்கு பிரச்சனை, நீ ரொம்ப ஒல்லியா இருக்கிற, நீ நாளுக்கு நாள் மெலிஞ்சு போற, உன்னுடைய உடம்புல என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க அப்பா கேட்கல. ஆனால் தினந்தோறும் ஒருவேளை அவனை பார்க்கிறவராக கூட இருக்கலாம், அவனுடைய நண்பன் அவனை பார்த்து சொல்றான், நீ இவ்வளவு மெலிஞ்சு போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு.
அப்போ அந்த உடனே அவன் அவன் விஷயத்தை சொல்லும் போது அந்த நண்பன் வந்து அந்த அம்னோனை தவறான விதத்திலே நடத்துகிறான். கவனிங்க, அவனை தவறான விதத்திலே நடத்தினதற்கு பிறகு அவன் நோயாளியை போல வீட்டுல படுத்து கிடக்கிறான். இப்பதான் ராஜா வந்து தன்னுடைய மகனை பார்க்கிறார். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த ராஜகுமாரனாகிய இந்த அம்னோன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தீமையை அனுபவிக்கிறதற்கு காரணம் அவங்க அப்பாவுக்கு பிள்ளை மேல டச்சே இல்லைங்க. தான் கூட இருக்கல, தன் கூட வச்சுக்கவே இல்லை. அவனை வந்து டெய்லி பார்க்கிறதோ, தினம் தினம் அவனை விசாரிக்கிறதோ, அவன் மெலிஞ்சு போறத பார்க்கிறதோ அவங்க அப்பா இல்ல. அவன் வியாதிப்பட்டு சீரியஸா இருக்கிறான்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவருடைய அப்பாவுக்கு அவனை வந்து பார்க்கிறதுக்கே டைம் கிடைச்சிச்சு. தாவீது பெரிய ஊழியக்காரன், தாவீது நாட்டிற்கே ராஜா தான். ஆனா நான் நம்புறேன், நாட்டிற்கே ராஜாவா இருந்தாலும் தன்னுடைய பிள்ளை கூட இல்லாத ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை இழந்து விடுவான். நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், நீங்க பெரிய வேலை செய்யலாம், நீங்க சம்பாதிக்கிறவர்களா இருக்கலாம், நீங்க சம்பாதித்தாதான் உங்க வீட்டை கட்ட முடியும், நீங்க சம்பாதிச்சாதான் கடன் கட்ட முடியும், நீங்க சம்பாதித்தா எல்லாம் நடக்கும். ஆனா நான் சொல்றேன், சம்பாதிக்கிறது யாருக்காக, சேர்த்து வைக்கிறது யாருக்காக, கஷ்டப்படுறது யாருக்காக, உழைக்கிறது யாருக்காக? எல்லாமே உங்களுடைய பிள்ளைகளுக்காகத்தான். உங்களுடைய பிள்ளைகளுக்காக உழைச்சிட்டு, உங்க பிள்ளைகளுக்காக சம்பாதிச்சுட்டு, உங்க பிள்ளைகளுக்காக ராத்திரி பகலா கஷ்டப்பட்டுட்டு, ஆனா உங்க பிள்ளைகளோட நீங்க இல்ல அப்படின்னா உங்க பிள்ளைகளை நீங்க ஒரு வெற்றியான வாழ்க்கைக்கு நேராக நடத்தவே முடியாது. ஆனா நான் நம்புறேன், அநேக குடும்பங்களில் இந்த லாக்டவுன் பீரியட் ஆண்டவர் எதற்காக உங்களுக்கு தந்திருக்கிறார் என்றால், நீங்கள் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு உட்கார்ந்து நீங்கள் ஜெபிச்சு உங்க பிள்ளைகளோடு உட்கார்ந்து சாப்பிடுவதற்காகத்தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். சில குடும்பத்துல வந்து காலையில கணவனார் எல்லாரும் எழும்புவதற்கு முன்பாக அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. சூழ்நிலை தான், நான் உங்களை யாரையும் குற்றப்படுத்தல, சூழ்நிலை அப்படிதான் இருக்குது. அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் தூங்குனதற்கு பிறகு இரவுல அதற்கு அப்புறம் வந்து படுப்பாங்க. எங்க அப்பாவை பார்த்து நிறைய பிள்ளைகள் சொல்லியிருக்காங்க, எங்க அப்பாவை பார்த்து 1 வாரம் ஆச்சு, எங்க அப்பாவை பார்த்து 2 வாரம் ஆச்சு. ஏன்பா உங்க அப்பா வீட்டுல இல்லையா, உங்க அம்மா வீட்டுல இல்லையா? இல்ல எங்க அப்பா இருக்காங்க, எங்க அம்மா இருக்காங்க, ஆனா எங்க அப்பா எப்ப வர்றாரு, எங்க அப்பா எப்ப போறாரு, எங்க அம்மா எப்ப வர்றாங்க எப்ப போறாங்க எனக்கு தெரியவே தெரியாது. இந்த சத்தத்தை யார் கேட்கிறீங்க என்று தெரியல. ஆனா உங்க பிள்ளைகளை நீங்கள் சரியாக வளர்த்த வேண்டும் என்றால், உங்க பிள்ளைகளை நீங்க கூட வச்சுக்காம, உங்க பிள்ளைகள் உங்க கூட இருக்காம, நிச்சயமா சொல்றேன், அவங்க ஆசீர்வாதமாய் வளர முடியாது. ஒருவேளை வேலையின் நிமித்தமாய் அவர்கள் ஒருவேளை வெளியூருக்கு கடந்து போயிருக்கலாம். படிப்பின் நிமித்தமாய் உங்க பிள்ளைகள் ஒருவேளை வெளியூர்ல கடந்து போயிருக்கலாம். பாஸ்டர் அவன் வேலையில இருக்கிறான், அவன் படிப்புல இருக்கிறான், பரவாயில்ல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்துல அவர்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். அப்படி ஒருவேளை வெளிநாடுகளில் இருக்கிறார்களா, வெளி ஊர்களிலே இருக்கிறார்களா, தினம் 1 விசை இல்லையாட்டால் 2 விசை இல்லைன்னா 3 விசையாவது உங்க பிள்ளைகளோடு நீங்க வந்து தொடர்பு கொண்டு ஒண்ணு போன்ல பேசிருங்க, இல்ல அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வசதி இருக்கிறவர்கள் நீங்கள் வந்து அவர்களை வந்து முகமுகமாய் பார்த்து, மொபைல் இப்ப நல்ல ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்குது, நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆப்போசிட்ல இருந்து இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி நீங்க முகமுகமாய் பார்த்து ரொம்ப நேரம் பேசாட்டா கூட ஒரு சில நிமிடங்களாவது உங்க பிள்ளைகளோட நீங்கள் நேரங்களை நீங்கள் செலவு செய்வீர்களே, ஆனால் உங்க பிள்ளைகள் உங்களோடயே இருப்பார்கள். அந்த 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 லைவ்லயே உங்க பிள்ளைகளை உங்களுடைய குடும்ப ஜபத்துல கலந்து கொள்ள வைங்க. அந்த இடத்துல உங்க பிள்ளைகளை வேற ஏதோ ஒரு காரியத்துல டிஸ்கஸ் பண்றதுக்கு உங்க பிள்ளைகளை அங்க வைங்க. அப்படி முக்கியத்துவப்படுத்தும் போது உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நான் வேதத்துல தேடி பார்த்ததற்கு பிறகு எந்தெந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டார்கள் என்கிறதை குறித்து வேதத்துல ஒரு லிஸ்ட் எடுக்கும் போது, எந்தெந்த பிள்ளைகளோட அப்பா இல்லையோ அம்மா இல்லையோ அந்த பிள்ளைகள் தான் வேதத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறார். கவனிங்க, எந்த தாய் எந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை கூட வைத்துக் கொள்ளாமல் அவர்களை அவர்கள் பாட்டுக்கு வளரட்டும், பெத்து போட்டாச்சு அது பாட்டுக்கு வளர்ந்துரும் அப்படின்னு போட்டாங்களோ, அவர்கள் தான் வேதத்துல வந்து அவர்களுடைய பிள்ளைகள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் இது மட்டுமல்ல, ஒரு வசனத்தை வேதத்துல வாசிக்க முடியும். நீங்கள் ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே ஆனால், ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்கும்படியாக புறப்பட்டாள். அவளை ஏவியனான எமோரியன் குமாரனும் தேசத்து பிரபுவாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். நன்றாய் கவனிங்கள், யாக்கோபுக்கு இருந்த ஒரே ஒரு பிள்ளை இந்த தீனாள். ஆனா இந்த தீனாள் எப்ப தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் கஷ்டப்பட்டார், இல்ல எப்போ ஒரு மனிதன் அவளை வந்து கஷ்டப்படுத்தினா, தன்னுடைய வாழ்க்கையிலே அவளுக்கு எப்ப விழுக வந்துருச்சு அப்படின்னா,
எப்போ தன்னுடைய தகப்பனாரையும் தன்னுடைய தாயாரையும் விட்டு பிரிஞ்சு அவள் தேசத்து பெண்களை பார்க்கும்படியாக புறப்படுறாளோ அப்பவே ஆபத்து அவளுக்கு பின்னாடியே வந்துருச்சு பாருங்க. உங்கள் பிள்ளைகள் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க பிரதர் சிஸ்டர், கவனிச்சுக்குங்க. உங்க பிள்ளைங்க எப்ப தப்பு பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, உங்க பிள்ளைங்க எப்ப ஆண்டவரை விட்டு வழி விலகுவாங்கன்னா, உங்க பிள்ளைகளுடைய தவறான ஃப்ரெண்ட்ஷிப் எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னா, உங்களோட இருக்கிற கனெக்ஷன் உங்க பிள்ளைகளுக்கு கட் ஆகும் போது இன்னொருத்தரோடு உள்ள கனெக்ஷன் உங்க பிள்ளைகளுக்கு ஆரம்பமாகும். இன்னொரு விஷயம் சொல்லுகிறேன், உங்களோடு இருக்கிற தொடர்பு உங்க பிள்ளைகளுக்கு குறையும் போது இன்னொருத்தருடைய தொடர்பு உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரம்பமாகிவிடும். சோ ஒரு தகப்பனும் தாயும் தன்னுடைய பிள்ளைகளை பெற்றால் போதாது, நீங்க மிக கவனமா இருக்க வேண்டியது எங்க தெரியுமா? தன் பிள்ளைகளை கூட வச்சுக்கணும், கூட வச்சுக்கணும். நிறைய பேர் அப்படி அல்ல, ஒரே வீட்டுல தான் கூடியிருக்கிறாங்க, ஒரே சாப்பாடு தான் சாப்பிடுறாங்க, ஆனா யாருமே கூட இல்லை, யாருமே கூட இல்லை. இந்த தீனாளுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுது, அவளால் ஒரு பட்டணத்துல இருக்கிற ஆண்கள் முழுவதும் அவர்கள் அழிந்தார்கள். அந்த அந்த பிரச்சனையினால் அவளால் சொல்ல முடியாது, அந்த அந்த ஒரு சூழ்நிலை வந்ததுனால பாத்தீங்க அப்படின்னா அந்த பட்டணத்துல உள்ள ஆண்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். சிமியோனும் லேவியும் தன்னுடைய தலையின் மேல சாபத்தை வாங்கினாங்க. அந்த மகளுடைய வாழ்க்கையும் வீணாய் போன வாழ்க்கையா மாறிச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நான் சொல்றேன், யாக்கோபுக்கு அத்தனை குமாரர்கள் இருந்தார்கள். அத்தனை குமாரர் இருக்கும்போது நீ ஒன்னும் தனியா போக வேண்டாம்ப்பா, தனியா போக வேண்டிய அவசியம் இல்லை, அண்ணன் ஒருத்தனை கூட்டிட்டு போ, இல்லைன்னா 2 அண்ணங்களை கூட கூட்டிட்டு போ அப்படின்னு ஒருவேளை அந்த தகப்பனார் சொல்லி இருப்பாரே, ஆனால் நான் நம்புறேன் அந்த சகோதரர்கள் அவளோடு இருக்கிற நேரத்துல அந்த சீகேமனுடைய ராஜா அவங்களை ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. இப்ப தெரியுதா உங்களுக்கு? இப்ப தெரியுதா? ஸ்பெஷலாய் நான் வந்து சொல்லுகிறேன், ஒவ்வொரு பெற்றோருக்கும் சொல்றேன், பெண் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை தயவு செய்து உங்களை விட்டு பிரிந்து வெளி ஊர்களுக்கு அனுப்பாமல் இருப்பது மிக நல்லது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் வந்து பேச முடியுமா அப்படின்னு கேட்டா சில நேரத்துல பேச முடியாது. இன்னைக்கு இருக்கிற தேவை அவ்வளவு பெருசா இருக்குது, இன்னைக்கு வாழ்க்கையில முன்னேற வேண்டியது அப்படி இருக்குது. அதனால போய் அவங்க சைன் பண்ணி ஆகணும். அதனால எங்க கிராமத்துல எங்க வீட்டுல இப்படியே உட்கார்ந்து இருந்தா அவளால் டெவலப் ஆக முடியாது, அவளோட பெரிய காரியத்தை செய்ய முடியாது, இப்படி 1000 காரணங்கள் சொன்னாலும் ஒருவேளை உங்க பிள்ளைகளை அப்படி அனுப்பக்கூடிய கட்டாயம் உங்க வாழ்க்கையில வந்தா கூட நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க பிள்ளைகள் ஆரம்பத்துல சொன்னது போல அந்த கனெக்ஷனை மட்டும் நீங்க ஒரு நாள் உங்க பிள்ளைகளிடத்துல இருந்து எடுத்து போடாதிருங்கள், எடுத்து போடாதிருங்கள். ரொம்ப கவனமா இருங்க அதுல. இது மட்டுமல்ல, நீங்கள் வேதத்துல ஆதியாகமத்துல 24ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, ஆபிரகாம் தன்னுடைய குமாரனுக்கு பெண் பார்க்க போகும்போது அவன் ரொம்ப அழகா சொல்லிடுவான். என்ன சொல்லிடுவான் அப்படின்னா, நீ வந்து நம்ம வாசிக்க போகிறோம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல நீங்கள் எடுப்பீர்களே ஆனால் 24ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தை, அதற்கு அந்த ஊழியக்காரன் அவ்விடத்திற்கு பின் என் பின்னே இந்த தேசத்திற்கு வர மனதில்லாதிருந்தார், நீ விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஆபிரகாம் சொல்லும் போது வேலைக்காரனிடத்துல சொல்றான், என் பிள்ளைய பொண்ணு பார்க்கறதுக்கு கூட நீ கூட்டிட்டு போனாப்பா, போட்டு போனாப்பா, என் பிள்ளை என் கூட இருக்கட்டும், நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தருவார், எங்களுக்கு ஏற்ற பெண்ணை கர்த்தர் கொண்டு வருவார். ஆனா இந்த விஷயத்துல நீங்க யாக்கோபு ஏசாவை இவர்கள் இருவருடைய வாழ்க்கையை பார்ப்பீர்களே ஆனால், யாக்கோபு பாத்தீங்கன்னா கூடாரவாசி, குணசாலி கூடாரவாசி, அவன் ஆண்டவரோட நடப்பான், ஆண்டவரோட சஞ்சரிப்பான். எப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய தகப்பனாரும் தாயாரோடும் இருந்ததுனால அவர்களுடைய பக்தியை இவன் அறிந்து வைத்துக் கொண்டான். ஆனா ஏசா அப்படி இல்லை, அவன் காட்டுவாசி. எப்பவும் ஏசா நிறைய நேரத்துல காட்டுல தான் இருப்பாரு, அவர் வீட்டுல இருக்க மாட்டாரு. ஒரு பையன் வீட்டுல இருக்கான், இன்னொரு பையன் காட்டுல இருக்கிறான். அப்படி சொல்லப்போனா ஒரு பையன் அம்மா அப்பாவோட இருக்கிறான், இன்னொரு பையன் அம்மா அப்பாவோட இல்ல. ஆனா அம்மா அப்பாவோடு இல்லாத பையன் தன்னுடைய சொந்த இஷ்டத்திற்கு அவன் திருமணம் செய்து அவனுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான விதமாய் போய்விட்டது. அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தின் மேல் கூட அவனுக்கு ஈடுபாடே இல்லாமல் போய்விட்டது. ஆனா ஒரு பையன் அந்த தகப்பன் தாயாரோடும் இருக்கிறதுனால அவனுடைய வாழ்க்கையில பல ஆயிரக்கணக்கான பிரச்சனை வந்த போதிலும் தீர்வு கிடைக்கிற தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை தலைமலையே வாங்கிட்டாரு. சோ இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிற இந்த மிகப்பெரிய அவசியமான செய்தி என்னன்னா, உங்க பிள்ளைகளை உங்களை விட்டு தயவு செய்து பிரிச்சிடாங்க. உங்க பிள்ளைங்க எப்போ உங்களை விட்டு பிரியணும்னா, என்னைக்கு உங்க பிள்ளைய இன்னொருத்தருடைய கையில புடிச்சு கொடுக்குறீங்களோ, என்னைக்கு உங்க மகனை இன்னொரு மகளுடைய கை பிடிக்கிறதோ,
அதற்கு பிறகு அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்கிட்டோம். அதான் ஆண்டவர் சொல்றார், இவ்விதமாய் கணவன் மனைவி 2 பேரும் தன்னுடைய தகப்பனையும் தாயாரையும் விட்டு பிரிந்து மனைவியோடு அவர்கள் இருவரும் ஒரே குடும்பமா இருப்பார்கள். உங்க பிள்ளைங்க உங்களை விட்டு எப்ப பிரியணும் தெரியுமா? உங்க பிள்ளைங்க உங்களை விட்டு எப்ப போகணும் தெரியுமா? கல்யாணத்துக்கு பிறகு நீங்க வந்து அவங்கள வச்சுக்க முடியாது. அப்புறம் அவங்க வாழ்க்கை கெட்டு போயிடும். கல்யாணம் வரைக்கும் அந்த பிள்ளைங்க உங்களோட இருக்கட்டும். அதற்கு பிறகு அந்த பிள்ளைகளை அப்படியே நீங்க என்ன பண்ணிருங்கன்னா அவங்கள்ட்ட விட்டுருங்க. அவங்க அவங்க வந்து பார்த்துக்கோ. அது வரைக்கும் ஒரு குடும்பத்துல பிள்ளைகளை நீங்கள் பிரியவே கூடாது. என்னுடைய இந்த ஊழிய அனுபவத்துல அநேக குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைய நான் இப்படிதாங்க பார்த்தேன். அப்பாவோட அம்மாவோட ஜாலியா சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையுமே வரல. ஆனா என்னைக்கு செல்போன் பிரிச்சிருச்சோ, என்னைக்கு மனிதர்கள் பிரித்தார்களோ, அன்றைக்கே அவங்க குடும்பத்துல தேவையில்லாதெல்லாம் வந்துச்சு. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் நான் என் பையனை உட்கார வைக்க தான் நினைக்கிறேன், நான் என் பொண்ணை உட்கார வைக்க தான் நினைக்கிறேன், ஆனா என்னை விட்டு அவங்க தான் பிரிஞ்சு போறாங்க. நான் சொல்றேன், ஏதோ ஒன்றை செய்யுங்கள். அவர்களுக்கு ஏதோ ஒரு அன்பு பாராட்டுங்க, இல்லைன்னா அவர்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒண்ணு செய்து எப்படியாவது அவர்களை உன் பக்கமாய் நீங்கள் இழுத்து கொள்ளுங்கள். அது உங்க குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு விசேஷமாக நான் வந்து நீங்க உங்க பிள்ளைகளை விட்டு பிரியாமல் இருப்பதற்கு ஒரு சில டிப்ஸ், ஒரு 6 விதமான ஒரு காரியத்தை உங்களோட இன்றைக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போறேன். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கேப், பிரிவினை வராம இருப்பதற்காக நீங்கள் செய்யக்கூடிய சில காரியங்கள், ஒரு 6 காரியங்களை வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தினமும் ஒரு விசையாவது குடும்பமாய் ஒரு ஜெபத்துல கண்டிப்பா நீங்க கலந்துக்கணும். அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கல, ஜெபம் பண்ணிட்டு போய் படுத்துக்கப்பா, ஜெபம் பண்ணிட்டு போய் வேலையை பாருப்பா, ஜெபம் பண்ணிட்டு போய் செல்லுப்பா. அதுவும் இப்ப இந்த லாக்டவுன் பீரியடா இருக்கிறதுனால தயவு செய்து திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை வந்து தனியாக நீங்கள் வைக்காதிருங்கள். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிள்ளைகளுக்காக ஒரு தனி ரூம் ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்க. தனி ரூம், இது ஒரு மகனுக்கு இந்த ரூம், இது மகளுக்கு இந்த ரூம். மேலை நாடுகளிலே இருக்கிற பிள்ளைகள் ஏன் நிறைய பேருடைய பிள்ளைகள் கெட்டு போறாங்க அப்படின்னா, மேலை நாடுகளில் ஒரு வயசுக்கு வந்ததற்கு பிறகு அந்த பிள்ளைகளை அம்மா அப்பா கூட வைக்கவே மாட்டாங்க, கூட தூங்க வைக்க மாட்டாங்க, கூட சாப்பிட வைக்க மாட்டாங்க. அதற்கு பிறகு அவன் இஷ்டம் போல வாழ்ந்து, அவன் படிச்சா படிக்கலாம், வேலைக்கு போலாம், அப்புறம் சம்பாதிச்சு அவன் வாழ்க்கை பார்க்கணும். அதனாலதான் மேலை நாடுகளிலே மிகப்பெரிய பாவம் தலைவிரித்து ஆடுகிறது. அங்க இன்னைக்கு நீங்க நடக்கிற விஷயத்த பாத்தீங்கன்னா மரணங்கள் அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா யாருக்குமே கடவுள் பயம் இல்லை, ஆண்டவருக்குள்ள பிள்ளைங்க இல்ல. காரணம் வேற எதுவுமே இல்ல, இந்த தனி அறை தாங்க காரணம். சோ நீங்க கண்டிப்பா இதை செய்யாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு தனி அறை என்று ஒன்று தேவையில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை அவருடைய திங்ஸை வைக்கிறதுக்கு, அவர்கள் கொஞ்ச நேரம் படிக்கிறதுக்கு, அவங்க கொஞ்ச நேரம் தியானிக்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு பிரைவேசி தேவை. அவர்களுக்கு அந்த பிரைவேசி கொடுங்க. ஆனா உங்க வீட்டுல இருக்கிற ரூம் வந்து அவங்க தாழ் போடுறதற்கு என்ன கேட்டா நீங்க அனுமதிக்காம இருக்கிறது நல்லதுங்க. அப்பா அம்மா இருக்கிற வீட்டுல, பாதுகாப்பா இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பிள்ளை வந்து தாழ் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு பையன் தாழ் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்றேன், எப்பொழுது தனி ஒரு ரூமுக்குள்ளாக ஒரு பிள்ளை கடந்து போகுதோ அப்பவே அவனுக்குள்ள தாய் தகப்பனை விட்டு பிரியும் போது சில நண்பர்கள், சில பொருட்கள் கிடைக்கிறாங்க. சோ நம்பர் 1, முதலாவதாக உங்கள் பிள்ளைகளுக்கு தனி அறை, தனி ரூம் கொடுக்கிறத நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. நான் சொல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்துருப்பீங்க நிறைய பேரு. இப்போ உங்க பிள்ளைங்க வந்து தனி ரூம்ல தான் இருக்காங்க, நாளைக்கே உங்க பிள்ளைகளை பிரிச்சு நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக, இல்லப்பா நீ படுத்துக்கோ, ஆனா தாழ்படாத, நான் எப்பனாலும் வருவேன், நான் எப்பனாலும் பார்ப்பேன், உனக்காக ஒரு ஜெபம் பண்ணுவேன், உன் தலையில கை வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன், உனக்காக பிரேயர் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால நீ ரூமை தாழ்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீங்க எடுத்து பக்குவமாய் அதை பிள்ளைகளுக்கு சொல்லி நீங்கள் எப்படியாவது அவர்களை உங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வீட்டுல உங்க பிள்ளைகளை உங்க கூட வச்சிருக்கிறதற்கு இரண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா, உங்க பிள்ளைகள் வெளியிலே தேடுகிற ஏதோ ஒன்றை நீங்கள் வீட்டிற்குள்ளேயே நீங்கள் செய்யுங்க. சில காரியங்கள் வந்து வீட்டுக்குள்ள இல்லாததுனாலதான் சில பிள்ளைங்கள் வந்து வெளியே போய், அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, சிலர் வந்து டியூஷன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஏன்னா வீட்டுல டியூஷன் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு. நிறைய பேர் வீட்டுல டிவி இல்லை, நான் பக்கத்து வீட்டுல டிவி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுல கம்ப்யூட்டர் இல்ல, பக்கத்து வீட்டுல கம்ப்யூட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரையும் நிறைய பிள்ளைங்க பாத்தீங்க அப்படின்னா கையில இன்னைக்கு டாடி ஒரு 50 ரூபீஸ் கொடுங்க, 50 பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 50 ரூபா கொடுங்க, எதுக்கு அப்படின்னு கேட்டா, நான் ஃப்ரெண்டோட சேர்ந்து போய் சில்லி சிக்கன் சாப்பிட்டு வரேன், ஒரு ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னைக்கு வழக்கமாகி விட்டது. ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, பிள்ளைகளுக்கு பிடிச்ச பொருளை எல்லாத்தையுமே நீங்க வீட்டுல செஞ்சுட்டீங்கன்னு வைங்களேன்,
வீட்டுல செஞ்சிருக்கான்ப்பா, அது வீட்டுல இருக்குப்பா, நீ வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லையாப்பா, வீட்டுல இருக்குப்பா. சில பிள்ளைகள் ஒருவேளை உங்களுக்கு விரோதமா இன்றைக்கு கேட்காமல் இருக்கலாம். ஆனா நான் செய்தி கொடுக்கறதுனுடைய மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, நீங்க கேட்காம இருக்கிறாங்கன்றதற்காக அப்படியே விடாம அவங்களை எப்படியாவது உள்ள கொண்டு வந்து வைக்கணும். அதனால உங்களுக்கு பிடிச்ச பிள்ளைகளுக்கு பிடித்ததை வீட்டிற்குள்ளாகவே நீங்கள் கொண்டு வாருங்கள். வீட்டுக்குள்ள ஒரு சில்லி சிக்கன் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 50 ரூபாய் தூக்கி அவன் கையில கொடுக்காம, நான் நம்புறேன் என்னன்னா சாயந்தரமானா அவனுக்காக ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று ரெடியா இருக்கும் வீட்டுல. ஒரு சின்ன, அதை விட காசு கம்மியா தான் ஆகும். இந்த மாதிரி சாப்பிடு, இப்ப சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா. மோஸ்ட்லி அப்படி ஒரு எல்லாவற்றையும் நீங்கள் வீட்டிலேயே செய்வீர்களே ஆனால் உங்க பிள்ளைகளை உங்களோடு வைத்துக் கொள்வதற்கு ரொம்ப ஆசையா இருக்கும். நீங்கள் அது உங்களுக்கு வாய்ப்பா இருக்கும். சரி, அதனால அந்த காரியத்தை வீட்டிலே செய்து கொடுங்க. நண்பனோட கொஞ்சம் பேச வேண்டியதுன்னா வீட்டுல உட்காந்து பேசுப்பா, வீட்டுல உட்காந்து கம்ப்யூட்டர் பாருப்பா அப்படின்னு சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவது, உங்க பிள்ளைகளை உங்க கூட வச்சிருக்கிறதற்கு நம்பர் 3, மூன்றாவது ஒரு 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 காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனிங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலையும் ஒரு பங்கு இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்க வீட்டுல நடக்கிற எல்லாத்துலயுமே யாருக்கும் பங்கு இருக்கணும்னா உங்க பிள்ளைகளுக்கும் பங்கு இருக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய குடும்பங்களிலே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, தகப்பனாருக்கு மட்டும்தான் பங்கு இருக்குது. அந்த அந்த பிரச்சனையில தாயாருக்கு கூட பங்கு இல்லை. அந்த தேவையில தாயாருக்கு கூட பங்கு இல்லை. தகப்பனாரே டிசைட் பண்ணிக்குவாரு, அவரே யோசிச்சுக்குவாரு, அவரே செஞ்சுக்குவாரு, முடிச்சுட்டு போயிட்டா இருப்பாரு. மனைவிக்கு கூட சொல்லணும்னு நினைக்க மாட்டாரு. சில நேரங்கள்ல வெறும் தாயார் மட்டும் அவங்களே டிசைட் பண்ணுவாங்க, அவங்களே செய்வாங்க. இன்னைக்கு என்ன சமைக்கணும் அப்படின்னா அவங்க மட்டும் தான் டிசைட் பண்ணிக்குவாங்க. என்னைக்காவது குறை சொல்லல, என்னைக்காவது ஒரு நாள் சகோதரிகள் கணவனாரை பார்த்து, எங்க எனக்கு என்னங்க செய்யலாம், உங்களுக்கு என்ன பிடிக்கும், பிள்ளைகளை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும், இன்னைக்கு நான் செஞ்சு தரணும், ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னா சிலர் கேட்கிறார்கள். ஆனா சிலருடைய வாழ்க்கையில ரொம்ப குறைவா இருக்கு, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பிடிச்சத, அதான் நான் திருச்சபையில் அடிக்கடி சொல்லுவேனே, எல்லாருக்குமே தெரியுது ஒரே ஒரு சாம்பார் மட்டும்தான். அந்த காய்கறி எல்லாம் வெட்டி போட்டு கொஞ்சம் பருப்பு எல்லாம் தூக்கி போட்டு குக்கர்ல வச்சு 3 விசில் விட்டு இறக்கிட்டாங்கன்னா சாம்பார் ரெடி, அவ்வளவுதான். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு சாம்பார் எல்லாமே, குக்கர் சாம்பார் தான். ஒரு வித்தியாசமாய் ஏதாவது ஒரு பங்கு, அதுல ஒரு பங்கு வேணும், எல்லாருக்கும் பங்கு கொடுக்கணும், எல்லாருடைய இஷ்டம் என்ன அப்படின்னு கேட்கிறவர்கள் இன்றைக்கு குறைந்து விட்டார்கள். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகள் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றால் எல்லாத்துலயுமே உங்க பிள்ளைகளுக்கு பங்கு கொடுக்கணும். கஷ்டத்திலையும் பங்கு கொடுக்கணும், சந்தோஷத்திலையும் பங்கு கொடுக்கணும், லாபத்திலையும் பங்கு கொடுக்கணும், நஷ்டத்திலையும் பங்கு கொடுக்கணும். ஒரு இடத்த வாங்க போறீங்களா, அவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரிப்பா ஒரு இடம் வந்திருக்குது, நம்ம வாங்க போறோம், வெளியே யார் இடத்துலயும் நம்ம பெருசா சொல்லிக்க வேண்டாம், இது நமக்குள்ளே இருக்கட்டும், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு, இவளுக்கு இவ்வளவு தேவை இருக்கு, இவ்வளவு கொடுத்துருக்கிறோம், நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், அப்பா இப்படி கஷ்டப்படுறாரு, அதை நீங்க சொல்லணும். இன்னும் சாப்பாடு சாப்பிடும் போது கூட உங்க பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுல ஒரு பங்கு இருக்கணும். எல்லாருடைய கையும் அதுல இருக்கணும், உங்க கையும் அதுல இருக்கணும். அதுதான் குடும்பத்தினுடைய ஒற்றுமை. அதே போல தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, ஜெபத்துல உங்க பிள்ளைகளுக்கு உங்க கூட சேர்ந்து அந்த எல்லாவற்றிலையும் அவங்க கூட இருக்கணும். அவங்க கூட இருக்கணும்ன்றதை நீங்க நினைக்கணும். ஜெபத்துல என் பிள்ளை என் கூட இருக்கணும். அதுல நீங்க எஸ்கியூஸே ஒரு தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கவே கூடாது. ஜெபத்துல என் கூட இருந்தே வேண்டாம், நீ எவ்வளவு தூக்கம் நீ சும்மா உட்காந்து நான் ஜெபம் பண்றேன். ஜெபத்துல பங்கு இருக்கணும். சாப்பாட்டுல சில நேரத்துல நீங்க இப்ப சாப்பிடுங்க, நான் லேட்டா சாப்பிடுறேன், நான் என்னப்பா வேணாம்ப்பா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போறோம், நீ பசிக்கும் போது இன்னொரு குட்டியும் கூட சாப்பிட்டுக்கோ, தப்பு இல்ல. ஆனா இப்ப எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடும் போது நீ வீட்டுல இருக்கிறதுனால எங்க கூட நீங்க சாப்பிடணும் அப்படின்னு நீங்க சொல்லணும். நன்றாய் கவனிங்க. இந்த பிரிவு உங்களுக்குள்ள இல்லாமல் இருக்குமானால் உங்க பிள்ளைகள் உங்க கூட இருப்பார்கள். சர்ச்சு நடக்குதா, சர்ச்சுக்கு போறீங்களா, சர்ச்சுக்கு போகும்போது கூட ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே ஒன்னா முடிஞ்ச வரைக்கும் இல்ல என் கூட வா, நம்ம எல்லாம் சேர்ந்து போலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நீங்க கொண்டு வருவீர்களே ஆனால் உங்க பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிவதற்கு வாய்ப்பில்லை. நம்பர் 4, நான்காவதாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வீட்டிலே பிள்ளைகள் பிரியாம இருக்கணும்னா நீங்க உங்க பிள்ளைகள் வெளியே போகும்போது நீங்க மறக்காம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க கண்டிப்பா டைம் பிக்ஸ் பண்ணிடும். இவ்வளவு நேரத்துல இருந்து இவ்வளவு நேரத்துக்குள்ள நீ வீட்டுல வெளியே இருக்கலாம்ப்பா, இத்தனை டைம், இந்த டைமுக்கு நீ கரெக்டா உள்ள இருக்கணும், வீட்டுக்குள்ள இருக்கணும். வெளியே போகிற பிள்ளைகளை சில நேரத்தில் நம்ம தடுத்து நிறுத்தி வீட்டுக்குள்ளேயே கடை, நீ வெளியே பழகக்கூடாது, யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேவை, அவங்களுக்கும் ஒரு சில நேரங்கள்ல நிறைய சந்தோஷங்கள் அவங்களுக்கு தேவையா தான் இருக்குது. ஆனா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு ஒரு வரைமுறையை நீங்கள் வையுங்கள். வெளியே போகிற பிள்ளைகள் வருவதற்கு டைம் கண்டிப்பா நீங்க பிக்ஸ் பண்ணணும். எப்பனாலும் வீட்டுல வர்றதற்கு சத்துரம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லணும். எப்போ நீ வர முடியாதுப்பா, இந்த நேரத்துக்குள்ள நீ வீட்டுக்கு வந்துடணும்ப்பா, 9 மணிக்கு 6 மணி 7 மணிக்குள்ள நீ வீட்டுக்கு வந்துடணும்ப்பா, அவ்வளவுதான், நைட் சாப்பாடு நீ என் கூட தான். அதை விட
5 நிமிஷம் லேட் ஆன அப்படின்னா அவ்வளவுதான். அந்த அளவுக்கு உங்க பிள்ளைகள், அதான் நான் திரும்பவும் சொல்றேன், இதை உடனே சண்டை போட்டு உடனே அடிச்சு இது நீ வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க போயிடாதீங்க. நான் சொல்லி கொடுக்குற டிப்ஸ மனசுல வச்சு ஞானத்தோடு கையாளுங்கள், ஞானத்தோடு கையாளுங்கள். ஏன்னா இப்ப இருக்கிற பிள்ளைகளை பொறுத்த அளவுல ரொம்ப ஞானமா தான் நீங்க கையாளணும். கடந்த நாட்கள்ல மீடியாவில் ஒரு மிகப்பெரிய பரவலாய் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு நியூஸ் வந்துருச்சு. ஒரு குட்டி பையன் போய் போலீஸை கூட்டு வந்தான் அவங்க அப்பாவோட. எங்க அப்பா என்ன டியூஷன் அனுப்பினார் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பையன் போலீஸை கூட்டு வந்தானமா. இல்ல வந்து அவங்கள வான் பண்ணிட்டு போயிருக்குது, இனி ஒரு பையன் கம்ப்ளைண்ட் அவங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு. எப்படி இருக்கு பாருங்களேன், சூழ்நிலை எப்படி இருக்கு பாருங்களேன். சோ அதனால இப்ப இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் வந்து நிறைய நேரத்துல ரொம்ப இதுவாதான் இருக்கிறாங்க. அதனால ஞானத்தோடு நம்ம சில விஷயங்களை கையாள வேண்டும். ஆண்டவர் அந்த கிருபையை கர்த்தர் தருவார். ஏன்னா உங்களுக்கு பிள்ளைகளை கர்த்தர் கொடுப்பார், ஆனால் அவர்களை வளர்த்தக்கூடிய ஞானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். சோ நம்பர் 4, 4ஆவதாக உங்களுடைய கணவனார், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக டைம் பிக்ஸடு தேவை. இந்த டைமுக்குள்ள வீட்டுல இருக்கணும். இந்த டைம் பிக்ஸட் இருந்தா உங்க குடும்பத்துல. நம்பர் 5, ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உங்க கூடவே வைத்திருக்கக்கூடிய 5வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க இல்லாம இருக்கிற இடத்துல உங்க பிள்ளை யாரோட இருக்கிறாங்கன்றத நீங்க கண்டிப்பா நீங்க கவனிக்கணும். இந்த 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 பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், நன்றாய் கவனிங்கள். நீங்கள் இல்லாத இடத்துல, நீங்க ஒரு குட்டி பையன் இருக்கான் அப்படின்னு வைங்களா, ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன். இப்போ உங்க வீட்டுல அவன் இல்ல, வீட்டுக்குள்ள அவன் இல்ல, வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். சின்ன குழந்தை, 4 வயசு, நாங்க 4ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு கிரிக்கெட் விளையாண்டு இருக்கும், இல்லைன்னா சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கும். சின்ன குழந்தை தானே. ஆனா அந்த வீட்டை விட்டு அந்த குழந்தை வெளியே போகும்போது ஒரு தாய் தகப்பனுக்கு மிக தேவையான ஒன்று என்னன்னா, அந்த பிள்ளை இப்போ யாரோட இருக்கிறான். நிறைய பேரு என் பிள்ளை சர்ச்சில் தான் இருக்குது அப்படி, என்ன இங்க இருந்து போனா அவன் சர்ச்சுக்கு தான் போவான் அப்படின்னு. நான் சொல்றேன், சர்ச்சில் போறது ஓகே, சர்ச்சில் யாரோட பேசிட்டு இருக்கிறாரு அது மிக முக்கியம். சர்ச்சில் அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, சர்ச்சில் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், யாரோட பேசுறான், எத்தனை மணி நேரம் பேசுறான், அது மிக 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 அவசியம். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் வந்து சில நேரங்கள்ல சிலரை டைரக்டா ஏமாத்துறதை விட இன்டைரக்டா ஏமாத்துறாங்க. ஸ்பிரிச்சுவலா சொல்லி சொல்லியே ஏமாத்துற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜெபம் பண்றது மாதிரி நடிச்சு அம்மா அப்பாவை ஏமாத்துற பிள்ளைங்க இருக்கிறாங்க. பைபிள் வாசிக்கிறது மாதிரி நடிச்சு ஏமாத்துற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. பாட்டு கேட்கறது மாதிரி நடிச்சு அம்மா அப்பாவை ஏமாத்துற பிள்ளைங்க இருக்கிறாங்க. நான் சர்ச்சுக்கு தான் போறேன், வீட்டுல இருந்து சொல்லிட்டு வரும்போது நான் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லிட்டு வர்றது, நான் சர்ச்சில் போறேன் அப்படின்னு. ஆனா இங்க வந்திருக்க மாட்டாங்க. அவங்க அப்பா 6 மாசம் தாண்டி வந்து, பையனை காணோம், என்னாச்சு, 6 மாசமா இங்கதான் வந்துட்டு இருக்கிறான். ஐயோ 6 மாசமா இல்லையே, நான் பார்க்கவே இல்லையே. அதுக்கப்புறம் தான் தெரியும், இல்லையா பாஸ்டர் வீட்டுல இருந்து வரும்போதெல்லாம் சொல்லிட்டு தான் வருவான். எங்க போறான்னு கேட்டா சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லிட்டு வருவான், சர்ச்சில் இல்லையா. அதுக்கப்புறம் அப்போ எல்லாம் நடந்ததற்கு பிறகு அல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளை, 6 மாதம் தாண்டி அல்ல. நீங்கள் மிக கவனமா இருக்க வேண்டியது, உங்க பிள்ளை உங்களோட இல்லாத நேரத்துல யாரோட பழகுறான், யாரோட இருக்கிறான் அப்படின்றத நீங்க கண்டிப்பா அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஈவன் ஸ்கூல்ல கூட உங்களோட இல்லாத நேரம், அதிகமான நேரம் எங்கன்னா ஸ்கூல். உடனே ஸ்கூல்ல தானே இருக்கான்னு விட்டுறக்கூடாது. நிறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்க, ஸ்கூல்ல தானே இருப்பான், படிச்சுட்டு இருப்பான், வாத்தியார் வருவாங்க. என்னை பொறுத்த அளவுல நான் என் பிள்ளைகளிடத்துல நான் கேட்டுதான் வச்சிருக்கிறேன், எப்பா ஸ்கூல்ல உனக்கு யார் ஃப்ரெண்டு, உனக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்டு யாரு, உனக்கு உதவி செய்யற ஃப்ரெண்டு யாரு, நீ யார ஃப்ரெண்டா வச்சிருக்கிற, இது எல்லாமே வந்து உடனே அவன் பேர் சொல்லுவான், இன்னார்தான் எனக்கு ஃப்ரெண்ட் அப்படின்னு. எப்பாவது ஒரு டைம் கிடைக்கும் போது போகும்போது ஃப்ரெண்டை காமிப்பா அப்படின்னு. அந்த ஃப்ரெண்டுகிட்ட 2 நிமிஷம் பேசணுன்னே நம்ம கண்டுபிடிச்சலாம், அந்த ஃப்ரெண்டு என்ன கேட்டகரியில இருக்கிறார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சலாம். இப்படிப்பட்ட கவனம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவசியமான ஒன்று. சோ நம்பர் 5, உங்க பிள்ளைகளை உங்க கூட நீங்க வச்சுக்கணும்னா மிக தேவையான ஒன்று என்னன்னா, உங்க பிள்ளைகள் உங்களோடு இல்லாத நேரத்துல யாரோடு இருக்கிறார்கள் என்கிற அறிவு உங்களுக்கு மிக அவசியம். பாஸ்டர் உங்க பிள்ளைங்க எங்க கூட இல்ல பாஸ்டர், நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா நாங்க விட்டுட்டோம், இனி என்ன செய்யறது என்று சொல்லுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரு அறிவிப்பு கொடுக்குறேன். எப்படியாவது உங்க பிள்ளைகளை ஏதோ ஒன்றை நீங்கள் செய்து வெகு சீக்கிரத்துல நீங்க இழுத்துக்கொள்ளுங்க, வெகு சீக்கிரத்துல இழுத்துக்கொள்ளுங்க. கோபமாய் அல்ல, கடினமாய் பேசி அல்ல, திட்டி அல்ல, அவங்களுக்கு முன்னாடி சும்மா அழுது அல்ல, ஞானத்தோட ஆண்டவரிடத்துல கேட்டு வெளியே போன பிள்ளை, உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிற பிள்ளைய, நீங்க ஒரே வீட்டுல தான் இருக்கிறீங்க, ஒரே சாப்பாடை தான் சாப்பிடுறீங்க, ஆனா உங்க பிள்ளை உங்களோட இல்லாத பிள்ளைய எப்படியாவது ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்து உங்களோடு கூட கொண்டு வருவதற்கு நீங்கள் 6வது முயற்சியை நீங்கள் எடுங்கள். நிச்சயமா சொல்றேன், உங்க பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா.